3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பூனம் சாரியில் இந்த ஃப்ரில் ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 5.5 மீட்டரில் சாரியும் 3 மீட்டரில் லைனிங் கிளாத்தும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம டாப்புக்கான கிளாத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப்புக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் நான் வந்து இந்த கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன். 4 சைடும் இருக்கணும், சரிங்களா? இப்போது நம்ம பேக்குக்கான நெக்கோட லென்த்து வந்து நான் 4 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போது இது ரெண்டையும் இணைச்சி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பா நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் பா நெக்கில் இந்த மாதிரியே விட்டுறலாம். உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வளைச்சி கர்வ் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து ஷேப்பில் கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்குமே ஒரு ஸ்மால் டிசைன் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஷோல்டரோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோலோட லென்த்து வந்து நான் 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணிவிட்டு அதில் பாதி நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 7 வந்துச்சு, நான் 7 வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து போட்டுட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் வந்து 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் குழிவு வந்து இந்த லைன், சரிங்களா? நீங்கள் இந்த லைனை வந்து கர்வாக போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மார்பு சுற்றளவு வந்து எனக்கு 32 வந்துச்சு. நான் அதில் கால்வாசியை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப்புக்கான ஹைட்டு வந்து நான் 13 இன்ச்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேக் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பார்ட்டிஷன், அதுதான் நம்மளுக்கு வந்து பேக் போர்ஷன், சரிங்களா? இப்போது மறுபடியும் நம்ம இந்த கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோலோட முன் குழிவு வந்து நம்ம வெட்ட போகிறோம். இதில் நான் வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் வளைவு போட்டுக்கிறேன். எல்லாருக்குமே இது வந்து பொதுவானது, சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி முன் நெக்குக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப்புக்கான லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து சாரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சாரியில் ஸ்மால் பிரிண்டட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருக்காங்க. நான் முந்தானை போர்ஷனை வந்து நான் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கடுத்து அதையுமே டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பக்கம் ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும் கிளாத்து. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். 13 இன்ச்சு வந்து ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட்டு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து நம்ம இந்த கர்வ் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம போட்டுக்கலாம். சிம்பிளாக நான் வந்து கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோலை வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்திங்களா, அதில் ஒரு மார்க். அதுக்கப்புறமா அதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சுற்றளவு வந்து 1.5 இன்ச்சு வந்து சேர்த்து நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இந்த கர்வோடு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நடுவில் ஆர்காட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 ஸ்லீவ்லேயுமே. மீதி இருக்க அந்த சாரீ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பார்ட்டிஷன்லேருந்து மறுபடியும் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இந்த கிளாத்தையுமே நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட்டிஷனுமே நம்ம போட்டு கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நான் சைடில் போட்டுக்கிறேன், சரிங்களா? எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாதனால இப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே கீழேயும் மேலேயும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 பக்கத்துலேயுமே நான் வந்து 4 இன்ச்சில் டாட் பிடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணதை காட்டலை, சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து லைனிங் கிளாத்து பாட்டமில் ஒரு ஃபோல்டில் கிளாத்து போட்டுட்டு ஃப்ரண்ட் டாப்பில் இருந்து நம்ம அளவு எடுத்து நான் வந்து சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி உள்ள saree கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு 4 சைடு இருக்கும். அதை வந்து ஈக்குவல் ரேஞ்சில் நான் இந்த மாதிரி பிரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிளாத்துமே நான் 10 இன்ச்சு ரேஷியோவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவெடுத்து. இப்போது நம்ம அந்த 10 இன்ச்சு கிளாத்தில் ஒரு கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 4 ஃபோல்டில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். சரிங்களா, 4 சைடில் இருந்துச்சு. ஒரு கிளாத்லேருந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நான் கிளாத்தில் வந்து எப்படி ஃப்ரில் ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக வச்சு அழகாக நான் வந்து தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிளாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கிளாத்தை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 4ஆவது கிளாத்தை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி நான் ஃப்ரில் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் சுருக்கமாக வச்சு. நீங்களும் இந்த மாதிரி வரிசையாக ஸ்டிச் பண்ணி அழகாக அந்த ஃப்ரில்லை வந்து கொண்டு வந்து எடுத்துருங்க. சரிங்களா, கேப்பே இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரில்லை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அழகாக தெரியாது. ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த டாப் போர்ஷனுக்கு ஏத்தாப்பில் நம்ம இந்த ஃப்ரில்லை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த மீதி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரில் ரெடி பண்ணி வச்சுருந்ததில், அதை வந்து மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டாப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரில்லை வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த டாப்போட ஒன் சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரில்லோட இந்த செகண்ட் ஃப்ரில்லை வந்து நான் எப்படி காட்டுறேனோ வீடியோவில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்துக்கு ஏற்றாப்புல இந்த ஃப்ரில்லு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2ஆவது ஃப்ரில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து 3ஆவது ஃப்ரில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த 2ஆவது ஃப்ரில்லுக்கு கீழே நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 பக்கமுமே இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.